வெல்கம் பேக் டு சோச் எஃபெக்ட்ஸ். என்னடா சடனாக ஒரு செட்டப்பை கொண்டு வந்திருக்கேன்னா இல்லவே இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் அட்வான்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் என்ட்ரி செட்டப் அப்படின்னு ஒரு வீடியோ லாஸ்ட் இயரே போஸ்ட் பண்ணியிருந்தேன். கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு முதல்ல அந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். நீங்கள் போய் பேக் டெஸ்ட்டும் அடிங்க. அதில் க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன் அந்த என்ட்ரி செட்டப் என்னன்றது. அதை வச்சு நீங்கள் எத்தனை பேர் ட்ரேட் எடுத்தீங்கன்னு தெரில. மேபி எடுத்திருந்தீங்கன்னா இதுதான் உங்களோட ரிசல்ட்டாகவும் இருந்திருக்கும். ஒரு லாங் டேர்மில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் அது எந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது தெரியும். அதை வச்சு நம்மளால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுதா அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2025 ஜான்வரியிலேருந்து ஜூலை வரைக்கும் இந்த செட்டப்பில் எத்தனை ட்ரேட் கிடச்சிருக்கு அப்படின்றத மொத்தமாக மார்க் பண்ணி இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ரிசல்ட் என்ன ஏது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் இது முதல்லே சொன்னது போல் இது 1 ஹவரோட எஸ்எம்சி ஸ்ட்ரக்சர். அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஃப்ளோ 1 ஹவர்லேயே மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 ஹவரை 15 மினிட்ல டேப் ஆன அப்புறம் 15 மினிட்லேயே சோச் பார்த்து அந்த சோச்சுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 ஆர்டர் பிளாக்ல நான் என்னோடய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். அப்போ நான் எனக்கு இங்கே இந்த கேண்டல் தான் எனக்கு ஆர்டர் பிளாக்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் தான் நான் லிமிட் போட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடு எஸ்எல். மறுபடியும் இங்கே ஒரு ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் எனக்கு எஸ்எல் தான். இங்கே ஏன்னா மறுபடியும் ட்ரேட் எடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் மார்க்கெட்டிங்கே சோச் ஆகிருக்கு. இதில் நம்ம நார்மல் சோச் தான் பார்க்குறோம் இல்லைங்களா. சப்ளை அண்ட் டிமாண்ட் பிரேக் பண்ணுற மெத்தட் நம்ம இதில் அப்ளை பண்ணல. நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் அந்த வீடியோ எடுத்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேட் எடுக்க ஆரம்பித்த உடனே 2 எஸ்எல் வந்துருச்சு. இந்த செட்டப் ஒர்க் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அது இல்லவே இல்லை. நான் முதல்ல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் நிறைய ட்ரேட்ஸ் எடுத்தால் தான் தெரியும் அந்த செட்டப்போட கன்சிஸ்டன்சி என்ன அப்படிங்கிறது. அடுத்த ட்ரேட் எனக்கு இங்கே தான் கிடைக்குது. இந்த ட்ரேடில் எனக்கு ஹை ஸ்வீப் ஆகி மார்க்கெட் சோச் ஆகுது. அதுக்கப்புறமா நான் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு இதில் 3.89 கிடச்சிருக்கு. நான் டார்கெட்டாக இதில் எக்ஸ்ட்ரீம் கேண்டலை மார்க் பண்ணி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 எஸ்எல், ஒரு டேக் ப்ராஃபிட் 3.89. இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே 1 by 1 ஆட் ஆகிட்டு வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிப்ரவரியில் ஒரு ட்ரேட் கிடைக்குது. இங்கேயும் அதே தான் 1 ஹவர் ஆர்டர் ஃப்ளோ 15 மினிட் டேப் பண்ணி திரும்பி இந்த ட்ரேட் எனக்கு கிடச்சிருந்தா ஒரு அரௌண்ட் 8 ஹவர் கிட்ட நான் புக் பண்ணியிருக்கலாம். பட் கீழே வரைக்கும் அந்த மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இது செட் அண்ட் ஃபர்கெட் செட்டப் தான். இதில் நம்ம ட்ரையல் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி நம்ம பிரேக் ஈவனில் வைக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. விட்டுருங்க, பரவாயில்ல. எஸ்எல் வந்தால் வரட்டும். இங்கே ஒரு எஸ்எல் அண்ட் தென் மறுபடியும் மார்க்கெட் இங்கே சோச் ஆகிட்டு மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுக்குது. இங்கேயும் ஒரு எஸ்எல். இது அரௌண்ட் February 13th. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ஒரு செட்டப்பில் இங்கே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவில் இருந்து, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஹை கிடச்சிருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ இங்கே. இதில் எனக்கு ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா நான் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே எனக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ தான். நான் இந்த ப்ளூ கலர் லைனை போட்டிருக்கேன் மேலேயும் கீழேயும் பாக்ஸ் மாதிரி போடாமல். அதை மார்க்கெட் டேப் ஆன அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ 15 மினிட்டுக்கு சார்ட்டை ஸ்விட்ச் பண்ணியிருக்கிறேன். 15 மினிட்டில் மார்க்கெட் சோச் வச்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக்கில் நான் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட லிமிட்டை எனக்கு இங்கே எஸ்எல் அடிச்சிருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் நான் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் இங்கேருந்தே மேலே போயிடுச்சு. என்னோடய டார்கெட் நான் முதல்லையே சொன்னது போல் எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அந்த கேண்டலில் வச்சுருங்க. எஸ் 6.35 RR இங்கே நமக்கு கிடச்சிருக்கும். இதுவும் நான் ஸ்க்ரீன் மேலே ஆட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து இங்கே மறுபடியும் நமக்கு ஒரு 2 எஸ்எல் வருது. சேம் தான், சோச் ஆயிடுச்சு. நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறேன். எஸ்எல் மறுபடியும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா 2 ஆர்டர் பிளாக்கில் நம்ம ட்ரேட் எடுக்கணும் இல்லையா. ரெண்டுமே நமக்கு இங்கே எஸ்எல்லாக வருது. இது எல்லாமே பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர், எஸ்எம்சி ஸ்ட்ரக்சர் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த ட்ரேட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே தான் சோச் ஆகுது. சாரி, இங்கே இல்லை, இங்கே சோச் ஆன அப்புறம் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் நான் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோடய டார்கெட் எக்ஸ்ட்ரீம் கேண்டல் 1.95 RR நமக்கு கிடைக்குது. மறுபடியும் இங்கே 2 எஸ்எல் அரௌண்ட். இதெல்லாம் மார்ச்சில் இங்கே ஒரு எஸ்எல் வருது. இது டேக் ப்ராஃபிட்டா? ஓகே, இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேக் ப்ராஃபிட் தான். 1 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோ டேப் ஆன அப்புறம் 15 மினிட் சோச்சு. இதில் ஆர்டர் பிளாக்கில் ஒரு ட்ரேடு இங்கே எஸ்எல். அடுத்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ட்ரேட் நமக்கு டேக் ப்ராஃபிட் ஆகுது. அரௌண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.19 கிட்ட கிடைக்குது. அப்போ இங்கே ஒரு எஸ்எல் வருது, இங்கே ஒரு 4.19.
இங்கே கண்டினியூஸாக 3 எஸ்எல். இங்கே பண்ணின அதே விஷயத்தை தான் நான் இங்கே பண்ணுறேன். இங்கே எனக்கு டேக் ப்ராஃபிட் ஆன ட்ரேட் இந்த இடத்துல எஸ்எல் ஆகுது. அப்போ இந்த செட்டப் ஒர்க் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த இடத்துல மார்க்கெட் ஒபே பண்ணியிருக்கு, இங்கே ஒபே பண்ணலை, பரவாயில்ல. அட்லாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றது தான் பார்க்கணும். அப்போ இங்கே 3 எஸ்எல் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு எஸ்எல், இங்கே ஒரு எஸ்எல், இங்கே ஒரு எஸ்எல், மறுபடியும் ஒரு 3 எஸ்எல். அப்போது இந்த இடத்துல ஸ்ட்ரீக்காக உங்களுக்கு 6 எஸ்எல் வந்திருக்கு. இந்த 6 எஸ்எல்லை பார்த்து பயப்படக்கூடாது. பேக் டெஸ்ட்டில் கண்டினியூஸ் எஸ்எல் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து டியூன் பண்ண முடியும். எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றதவே நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த 6 எஸ்எலுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே நான் முதலே உங்களுக்கு சொன்னது போல் இதை நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 1 ஹவரோட கிளியர் ஸ்ட்ரக்சர் இது தான். அதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆர்டர் ஃப்ளோவை மார்க்கெட் டேப் ஆன அப்புறம் சார்ட்டை 15 மினிட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் சினாரியோ. இங்கே நமக்கு இந்த முதல் லெக்லேயும் சோச் நடக்கலை, அடுத்த லெக்லேயும் சோச் நடக்கலை. அதுக்கு அடுத்த லெக்கில் தான் நமக்கு இந்த இடத்துல சோச் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சோச்சு கீழே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு லிமிட்டை ப்ளேஸ் பண்ணிட்டேன். எனக்கு இது ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் நான் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பிளாக்கில் அடுத்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். பட் மார்க்கெட் இங்கேருந்தே உங்களுக்கு டார்கெட் வர போயிட்டான். இந்த ட்ரேடோட நெட் ஆர்ஆர் 44.41. எக்ஸ்ட்ரீம் கேண்டல் வரைக்கும் தான் வச்சுருக்கேன், ஹை வரைக்கும் கூட நான் வைக்கல. அப்போ 44 வந்து வருது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்தீங்களோ அதே தான் இங்கே பண்ணுறீங்க. எந்த சேஞ்சஸும் இல்லை. சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேட் கிடைக்கும். சம்டைம்ஸ் இந்த ரேரஸ்ட் சினாரியோ. நம்ம எஸ்எல்லை ஒன்றும் ரொம்ப அதுக்காக சின்னது பண்ணியும் வைக்கல. நம்ம ரூலுக்கு என்ன இருக்குது, நம்ம ஆர்டர் பிளாக் சைஸ் என்ன, அந்த இடத்துல தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பஃபர் ஸ்ப்ரெட்டெல்லாம் சேர்த்து நான் எக்ஸ்ட்ரா 30 பிப்ஸும் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, இதோட லோ வந்து பார்த்துட்டிங்கன்னா 10992. நான் என்னோடய எஸ்எல்லை 30 பிப் கீழே தள்ளி 962ல் வச்சுருக்கேன். எல்லா ட்ரேட்லேயுமே அந்த 30 பிப் நான் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிக்கோங்க. 44.41. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் செட்டப், சேம் தான். 2 எஸ்எல் வருது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரேட் கொடுக்குறான். இது வந்து அரவுண்ட் 8.95 ஆர்ஆர், 9 ஆர்ஆர்னு நம்ம இதை சொல்லலாம். அந்த ட்ரேடும் நமக்கு டிபி தான் வந்திருக்கு. இந்த செட்டப் இப்போ எங்கேருந்து வந்துச்சு ப்ரோ? நான் இதை என்றைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆகஸ்ட் 13th ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜூலை வரை மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம இங்கே எதுவுமே புதுசாக பண்ணல, நம்ம எதுவும் சடனாக எதையும் நம்ம வந்து புகுத்தலை. இந்த செட்டப்பை நான் உங்ககிட்ட கொடுத்து 1 இயர் ஆகுது. இது நீங்கள் ப்ராப்பராக யார் ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா அது ஒரு ஃப்ரீ கண்டென்ட். யூடியூப்பில் போடுறாங்க, ப்ரொமோஷனுக்காக போடுறாங்க, எதையோ போடுறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுடுறீங்க. பட் அது இல்லை மேட்டர். நான் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு செட்டப்பும் நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்காம இது வர கொடுத்ததில்லை. ஸோ இதை நீங்கள் மொத்தமாக இந்த ஜான்வரியிலேருந்து ஜூலை வரை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 எஸ்எல் வந்திருக்கும். சின்ன சின்ன ஆர்ஆர் ப்ளஸ் அந்த 45 ஆர்ஆர் எல்லாமே நீங்கள் எடுத்திருந்தீங்க கரெக்டானா உங்களுக்கு 70 ஆர்ஆர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணியிருந்தாவே இதில் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருப்பீங்க. வேறு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.